எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கல்ல, எதா இருந்தாலும் அது தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல, அதுதாங்க நல்லது. நம்ம ரொம்ப கடினமான நேரத்தில் நம்மளுக்கு அதுதாங்க உதவும். அதை சொல்ற ஒரு நல்ல கதை தான் இந்த உண்மையான பலம் எது அப்படிங்கிற இந்த கதைங்க. இந்த கதையில நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. மரண்டால் அந்த ஆலமரங்களையும் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி ஒரு பெரிய ஆலமரங்க. அந்த ஆலமரத்தை சுற்றி இந்த நாணல் அந்த புல்லுக இருக்கும்ல, அது நிறைய முளைச்சிருக்கும், எப்பவுமே இருக்கும். இந்த நாணல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன காற்று அடித்தா கூட ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாணல் எப்பவுமே அப்படி தானே, காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாயும், அப்புறம் இப்படி இருமுறும், இப்படி தானே இருக்கும். இதை பார்த்து இந்த ஆலமரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவும். என்னன்னு கேட்டா, என்ன நீங்க இந்த மாதிரி சின்ன காத்துக்கெல்லாம் இப்படி ஆடுறீங்க? நான் பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், சூப்பரா நிக்கிறேன்ல, எதுக்காவது ஆடுறேன்னா நீங்க சும்மா சின்ன காத்து அடிச்சா கூட அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தினமும் இந்த நாணல்களை பார்த்து இந்த ஆலமரம் கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதுக்குள்ள ஒன்றும் சொல்லாது, ஏன்னா இது ரொம்ப எளிமையானது, சின்னது, அதனால சரி பெருசா இருக்கு, தலை பெரிய தலை, ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லி இதுங்க எதுவுமே பதிலை சொல்லாம சும்மாவே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு நாள் பயங்கரமான புயல், காத்து, மழை, பயங்கரமா மழையும் பெய்யுது, காத்தும் பயங்கரமா அடிக்குது. அவ்வளவு பெரிய காத்துக்கு அந்த ஆலமரமே ஆடுன்னு ஆடுது. இருக்க அந்த புயல் அதிகமாயிடுச்சு. அதிகமாகவும் என்ன ஆச்சு, வேரோட பிடிக்கிட்டு ஆலமரம் கீழே சாஞ்சிருச்சு. ஆலமரமே அந்த புயலை தாங்க முடியாம வேரோட பிடிக்கிட்டு அப்படி கீழே சாஞ்சிருச்சு. அப்ப இவ்வளவு நடக்கும்போது இப்ப நீர் நானெல்லாம் என்ன செய்யும், இது வாட்டு கண்ணா அப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமா. ஆனாலும் அந்த ஆடிக்கிட்டே தான் இருக்கிறத விட அதுக்கு வேற பிடிக்கிற தேவையெல்லாம் இல்லை, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இப்படி நல்ல ஒரு மணி நேரத்துல மழையும் நின்றுச்சு, புயலும் அமைதியாயிடுச்சு. அமைதியானதும் பார்த்தா மறுநாள் காலையில பார்த்தா இந்த நாணல்கள்லாம் அப்படி செழிப்பா அப்படி எதிர்த்து நிக்குது, அழகா சூப்பரா நிக்குது. நாணல்லாம் சூப்பரா நிக்குது. இந்த ஆலமரம் கீழே போனது அவ்வளவுதான். அதே மாதிரிதாங்க வாழ்க்கையும், எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான். நம்ம எப்பவுமே எங்க வாழ்க்கையில ஒரு கர்வம் இல்லாம நம்ம தான் நல்லவங்க, நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியுங்க. இல்லை இந்த மாதிரி ஆலமரம் மாதிரி தான். அதனால நீங்க எப்பவும் இந்த நாள் மாதிரி எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து வாழ்றதாங்க சிறந்த வாழ்க்கையா இருக்கும். சரி, நன்றி.